இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமே உப்பு அளவு குறைவாக இருக்கிற உணவுகள் தான் அவங்க எடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 உணவு பழக்கம் எந்த அளவுக்கு முக்கியம், நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றுதல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு முக்கியம், இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதில் என்னென்னா, நிறைய டைம் பேஷண்ட்ஸ் இங்கே பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு அரை மணி நேரம் அவங்கக்கிட்ட அவங்களோட லைக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அவங்க என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்னென்ன லைக் அவங்க பிளட் டெஸ்ட் மூலியமாக, அப்புறம் அவங்களோட அல்ட்ராசவுண்ட், சம்டைம்ஸ் பயாப்சி ரிப்போர்ட், இதெல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணி அவங்களோட நோயோட என்ன பாதிப்பு, அந்த நோய் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றத தெளிவாக நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். அடுத்தது டயட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நேரங்களில் அந்த வாய் ருசியை தான் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. ஆனால் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமே உப்பு அளவு குறைவாக இருக்கிற உணவுகள் தான் அவங்க எடுக்கணும். ஸோ இது நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ அதனால் சாப்பாடு ரொம்ப டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். தண்ணி அளவு குறைச்சி குடிக்கிற அதுவும் நிறையா அறிவுரைகள் இருக்குது. ஸ்டேஜுக்கு தகுந்தபடி, அவங்களோட ஹைட் வெயிட்டுக்கு தகுந்தபடி தான் நம்ம அவங்களுக்கு யூரின் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்களோட தண்ணி அளவு நம்ம சொல்லுவோம். அப்புறம் இயற்கை வைத்தியம் மூலியமாக என்னென்ன மாறுதல்கள் அவங்க செய்யணும், அவங்களோட வாழ்க்கை முறை மாற்றுதல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன சொல்லணும், இது எல்லாமே நம்ம சொல்லும்போது இது அவங்களுக்கு ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் கிட்னி பாதிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இருக்கும்போதே உங்களோட ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. அப்படி நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் ருசியான சாப்பாடு சாப்பிடலாம், உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு எந்தவித மருத்துவ உதவியுமே தேவைப்படாது. அதனால் இந்த சைடில் இருக்கணுமா இல்லை இந்த சைடில் இருக்கணுமா, உங்களோட கிட்னி பாதித்து கஷ்டப்பட்டு உங்களோட டயட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை உங்களோட ஆரோக்கியம் நல்ல மேன்மை அடைஞ்சு எந்த சாப்பாடையும் குறைபாடு இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக சாப்பிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுமான்ட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. எங்களோட ஆலோசனை, இந்த கிட்னி பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு எங்களோட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.